தலைமையேற்று நடத்தி கொடுக்க வந்திருக்கும் பள்ளியின் தாளாளர் ஐயா அவர்களையும், சிறப்பு விருந்தினர்களையும், மாணவ செல்வங்களையும், பெற்றோர்களையும், பொதுமக்களையும் வருக வருகன வரவேற்று இந்த சுதந்திர தின நன்னாளிலே உங்களோடு பங்கெடுத்துக் கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். இப்போ எனக்கு முன்னே பேசிய ஐயா அவர்கள் சுதந்திரம் 200 வருடங்களுக்காக சுதந்திரம்காக போராடினார்கள். அம்மா அவர்கள் சொல்லும்போது குறுகிய காலமே வாழ்ந்தாலும் நம்முடைய தடயம் இந்த உலகத்தில் விட்டு செல்ல வேண்டும் என்றார்கள். இப்படி எல்லோரும் ஒரு நல்ல நோக்கத்திற்காக நம்முடைய நல்ல நாளிலே நம்முடைய மனதிலே பதியும்படியுமாக பேசுகிறார்கள். அந்த வகையிலே நான் இன்று சுதந்திரம் நமது இந்தியா அடிமைப்பட்டு கிடந்தது என்று சொல்கிறார்கள். எப்படி அடிமைப்பட்டது? அன்பால் அடிமையாக்குவாங்க, அப்படி ஆக்கல. போரெடுத்து இந்தியாவை ஜெயிக்கல. இரண்டாவது, கடன் கொடுத்து அடிமையாக்கல. நயவஞ்சகமா நம்ம நாட்டை அடிமையாக்கினார்கள். எப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவை ஒரு உதாரணமா எடுத்துக்குவோம். நம்ம இந்தியாவில மிகப்பெரிய தொழிலதிபர் யாருன்னா அம்பானின்னு எடுத்துக்கலாம். இந்த அம்பானி வெளிநாட்டுக்கு போய் ஒரு சின்ன ஒரு தீவுக்கு போய் வியாபாரம் பண்றாரு. அந்த ஊர்ல வியாபாரம் நடக்கும்போது அங்க கொஞ்சம் பேர் பணம் கட்டாம விடுறாங்க, அல்லது அங்க செல்வம் நிறைய இருக்கு. இப்படி நாளாக அந்த தீவில் இருந்து அம்பானி நிறைய பொருள் கொண்டு வந்துட்டு இருக்காரு. நான் உதாரணத்துக்காக சொல்லிட்டு இருக்கேன். அந்த நாட்டுடைய செல்வ வளத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அம்பானி நம்ம இந்தியா கவர்மெண்ட் கிட்ட சொல்லுது, என்னால நிர்வகிக்க முடியல, நீங்க எடுத்துக்குங்க அந்த நாடை அப்படின்னு சொல்லி அம்பானி இந்தியா கிட்ட அந்த நாட்டை கொடுக்கிறாரு. இந்தியா போய் ஆள போகுது. அதுதான் இந்த நம்முடைய நாடு அடிமையான கதை. பிரிட்டிஷ் நாட்டில இருந்து வியாபாரத்திற்காக ஒருத்தர் இந்த ஊருக்கு வர்றான். இங்க நிறைய வியாபாரம் பண்ணி லாபம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஊர் மக்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை, நிறைய செல்வங்கள் கொட்டி கிடக்கு, இதை எடுக்கிறது எப்படின்னு சொல்லி அவனே இங்க ஒரு அமைப்பு உருவாக்குனா. அவனே ஒரு போலீஸ் ராணுவம் எல்லாம் வச்சு அவர் வியாபாரி, அவர் அரசாங்கம் அல்ல, அவர் ஒரு தேசம் அல்ல. நம்ம நாட்டுக்குள்ள முதல் நுழைந்தவன் ஒரு வியாபாரி, கிழக்கிந்திய கம்பெனி, பேரே கம்பெனின்னு வரும். அப்போ ஒரு வியாபாரி இந்த நாட்டுக்குள்ள கல்கத்தாக்குள்ள நுழைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் கடன் கொடுத்து எல்லாரையும் அதிகாரம் செலுத்தும் அளவிற்கு அவன் பலசாலியாகிவிட்டான். நம்ம மக்கள் அடிமைப்பட்டு கிடைக்கிறோம்னு உணர்றதுக்கே ஒரு 50-100 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப வட இந்தியாவில திருப்பூர்ல வேலை செய்ய வர்றாங்க. ஒருத்தர் வந்தாங்க, 2 பேர் வந்தாங்க, 50 பேர் வந்தாங்க, 100 பேர், கடைசியில 1,00,000 பேர் வந்தால் நமக்கு திருப்பூர் நிலை என்ன ஆகும்? அவர்கள் தான் மெஜாரிட்டி, பெரும்பான்மையான அவர்கள் தான். அந்த மாதிரி அந்த கம்பெனி இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் பொறுத்து வரும்போது அந்த கம்பெனிக்குள்ள ஊழல் நடக்குது. அங்க இருக்கக்கூடிய சிப்பாய்கள் கலகம் செய்கிறார்கள். இதெல்லாம் பார்த்து சமாளிக்க முடியாம அந்த கம்பெனிகள் என்ன பண்ணா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட விக்டோரியா மகாராணி, அவங்க தான் இன்னைக்கு இருக்கிற இங்கிலாந்து, அந்த இங்கிலாந்து கிட்ட என்னால இந்தியாங்கிற நாட்டுல தொடர்ந்து என்னால வியாபாரம் செய்ய முடியல, அந்த நாட்டை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்க வச்சுக்கன்னு சொல்லி அவன் வித்துட்டான். அப்படி வித்து முதலாளியானவன் தான் அந்த இங்கிலாந்து. அதுக்கப்புறமா ஒரு 100-150 வருடம் நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம். அதன் பிறகு பல எண்ணற்ற தலைவர்கள் இந்த நிலையை உணர்ந்து, அதாவது நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் என்பதை உணர்வதற்கே பல 100 வருடங்கள் ஆகிவிட்டது. அதன் பிறகு போராட்டம் எடுத்து இறுதியிலே வெற்றி கண்டார்கள். நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் மும்மூர்த்திகள் என்று சொல்லக்கூடிய வ.உ. சிதம்பரனார், இன்னொன்று சுப்பிரமணிய சிவா, இன்னொன்று பாரதியார். இந்த மூவரும் இணைபெரிய நண்பர்கள். இந்த ஆங்கிலேயருக்கு எதிராக பல நடவடிக்கைகள் ஒவ்வொருத்தரும் எடுத்தாங்க. நம்ம வ.உ.சி அவர்கள் கப்பலை விட்டாரு, பிரிட்டிஷ் கவர்மெண்டை எதிர்த்து ஒரு கப்பலை விட்டாரு. அப்ப நம்ம பாரதி அழகா சந்தோஷமா ஒரு 4 பேர் ஒரு பாடல் எழுதுறாரு. வெள்ளிப்பனி மலையில் மீதுலருவோம், மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்கிறோம், பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்கிறோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம்.
என்று சுதந்திர காலத்திலே தன் நண்பர்களுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் சுதந்திரத்திற்காகவும் அரும்பாடுபட்டு நாம் இழந்த அந்த முன்னோர்களை, அந்த தியாகிகளை இந்த நன்னாளிலே நினைவு கூர்ந்து கொள்வோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.